ஒரு நரன ஸ்துதி பண்ணுவேன் நான் கேட்கிறேன். மனுஷனுக்கே சேவை பண்ணி தினம் 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 என் வாழ்க்கை அழுத்து போகணுமான்னு பாடுறேன். நீ தேவர்கள் எல்லாம் யோக நிதிரையில இருக்கும் போது அவ கெஞ்சி கேட்ட போது காப்பாத்தினியே, ஏன் என்ன காப்பாத்த மாட்டேங்கிறான்னு கேட்கிறேன். உன்னை சேவிக்கிறது என் வேலை, அதை ஏத்துண்டு அனுகிரகம் பண்றது உன் வேலை அப்படிங்கிற. என்ன புகழ்ந்து ஒரு பாட்டாவது பாடாத வரைக்கும் உங்களை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பெருமாள் மேல பாடணும் அப்படிங்கிறார். நீங்க இன்ஸ்டன்டா ஒரு பாட்டு பாடுவேலாமே. நீங்க என் சபையில பெருமாளை பத்தி இன்ஸ்டன்டா ஒரு பாட்டு பாடுங்க. இவரு பெருமாளை பத்தி தானே கேட்கிறார். அதனால இவரும் பாடினார். ஏ மூக்கோ ಶಿಗುರೋಡ ತರಮುನ ಎಡನೆಡ ಕಸ್ತೂರಿ ನಿಂಡೆನು ಬಾಮಿನಿ ವಿಪುನ ಕುರಾಸಿನ ಪತ್ರಿಕ ಕಾದು ಗದ ಏಮುಕೋ ಶಿಗುರೋಡ ತರಮುನ కలికి సకోరాక్షికి కడకన్నులు కెంబై తోచిన చెలువంబి పూటిడేమో చిందింపరే చెలులు నలున ప్రాణేశ్వరూపై నాటిన ఆకొన చూపులు నిలువున పెరుగుగా అండిన నెతురు కాదు గదా ఏముకో ఏముకో. ரொம்ப அழகா சிங்கார ரசத்தோட ஒரு பாட்டு பாடுற. நீ இப்படி இருக்கியே திவ்ய தம்பதிகளா நீங்களாம் ஜொலிக்கிறேன்னு ரொம்ப ராஜா புகழ்னா. எவ்வளவு அற்புதமா பாட்டு போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு இது வெறும் கீர்த்தனம் இல்ல, ஒண்ணு மந்திரம் வேதசாரம் உங்களோட தன்மையா அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் மேல எத்தனையோ பாடியிருக்கேள், பாட போறேன். இந்த சங்கீர்த்தனத்துக்கு நான் அடிமைன்னுட்டான். இதோட கதையை முடிச்சிருந்தா டீசெண்டா இருக்கும். ஆனா ராஜாக்களுக்கே இருக்கிற ஆசை என்ன, புதுசு இல்லை. நரசிங்கராயலுக்கும் அந்த ஆசை வந்தது. எப்படி வெங்கடேஸ்வர பெருமாள் மேல கீர்த்தனை போட்டிருக்கலாம், என்னை பத்தி கொஞ்சம் பாடுங்களேன்னா. அன்னமாச்சாரியாருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஹரி ஹரின்னு சொல்றேன், இந்த நாக்குனால ஒரு நரன ஸ்துதி பண்ணுவேன் நான் கேட்கிறேன். தியாகராஜ சுவாமி கேட்டார் இல்லையா, நிதிச்சால சோகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமான்னு பாடினார்ல. இவர் சொல்றார், ஜென்மமே இல்லாமக்கக்கூடிய பெருமாளை பத்தி பாடுறதை விட்டுட்டு ஒரு நரன ஸ்துதி பண்ணுவேன் நான். மனுஜுடை புட்டி மனுஜுனி சேவிஞ்சு అనుదినమునుదుక మంతనేల మనుజుడై పుట్టి మనుజుని సేవించ అనుదినమునుదుక మంతనేల. அவர் பாடுறார், மனுஷனை சேவிப்பேன் நான் అందమైన శ్రీ వెంకటాద్రి సుసేవించి అంతరని పదము వందెను అడుగన மனுஜுடை பூட்டி. ஒரு மனுஷனா பிறந்து மனுஷனுக்கே சேவை பண்ணி தினம் 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 என் வாழ்க்கை அழுத்து போகணுமான்னு பாடுற. ஏன் நான் மனுஷனை ஸ்துதி பண்ணி கீழே போனோம், நான் பகவானை ஸ்துதி பண்ணி மேலே போலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஷான் வயத்துக்குன்னா எல்லாரும் அவ்வளோ சிரமப்படுறா. ஏதோ ஆகாரம் கிடைக்கிறது, தீர்த்த பிரசாதம் கிடைக்கிறது, பெருமாளே நான் கொடுக்குறார். அப்பவும் கூட நான் பெருமாளை ஸ்மரிக்காம பெருமாளை ஸ்மரிங்கோ அப்படிங்கிற. பிறந்ததே பெருமாளை பார்க்கறதுக்கு தான், பெருமாளை ஸ்மரிக்கணும்னு சொல்லி 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 மகாராஜா உங்க பாட்டுக்கு சால்வைகள் சன்மானம் ஆடம்பரம் எதுவுமே எனக்கு வேண்டாம், வேண்டவும் வேண்டாம், ஆசையும் படலைன்னு சொல்லி விட்டுட்டு நகர்றார். ஆனா ராஜாக்கு ஈகோ, நம்மளுக்கு இப்படி சபையில ஒத்தோம் நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு நரன ஸ்துதிப்பேனான்னு ஒரு பாட்டு வேறு பாடிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்தது. இந்த அவமானம் நமக்கு வேண்டாம், தூக்கி ஜெயில போடுன்ட்டான். ஹரித்தியானத்தை தவிர வேற என்ன வழி இருக்கு இந்த இக்கட்ல இருந்து, நீதான் என்ன காப்பாத்தணும்னு. నీదాసుల భంగములు నీవు చూతువ, నీదాసుల భంగములు నీవు చూతువ,
ఏదని జూచేవు నీకు ఏదని జూచేవు నీకు నేచరిల్చవలేన నీ దాసుల బంగళములో నీవు జూతువ மலைய மாறுதத்துல இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். பெருமாளை பார்த்து கேட்கிறார், நீ யோக நித்ரையில இருக்க, நீ தேவர்கள் எல்லாம் யோக நித்ரையில இருக்கும் போது அவ கெஞ்சி கேட்ட போது காப்பாத்தினியே, நீ ஏன் என்ன காப்பாற்ற மாட்டேங்கிறான்னு கேட்கிற. நீ துவாரகையில தாயம் விளையாடிட்டு இருந்த, அப்பதான் ஹே கிருஷ்ணா துவாரகாதீஷா என்னை காப்பாற்ற மாட்டியான்னு கெஞ்சி கேட்டாளே திரௌபதி, அவளுக்கு அனுகிரகம் பண்ணியே, ஏன் என்னெல்லாம் மதிக்க மாட்டேங்கிற, என்ன பார்த்தா உன் ஆளா தெரியலையான்னு கேட்கிற. அடுத்தது கேட்கிற, நீ லக்ஷ்மியோட வைகுந்தத்துல ஏகாந்தமா இருந்த, அப்ப கஜேந்திரன் என்னை காப்பாத்து ஆதி மூலமேன்னு கத்தின போது ஓடி வந்து அனுகிரகம் பண்ணியே, இப்ப மாத்திரம் எனக்கு என்ன, உனக்கு என்ன ஆச்சு, எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிற. சரணாகதி பண்றது என்னோட வேலை, ஆனா சரணாகதிக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியது உன்னோட டியூட்டி. என் டியூட்டியை நான் பார்த்துட்டேன், உன் டியூட்டியை நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிற பெருமாள்கிட்ட. உன்னை சேவிக்கிறது என் வேலை, அதை ஏத்துண்டு அனுகிரகம் பண்றது உன் வேலை அப்படிங்கிற. இப்படி உரிமையா நம்பிக்கையோட சுவாமி சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறார். திருட நம்பிக்கையோட நினைச்சு உருக கையில கட்டி வச்சிருந்தான் இல்லையா ராஜா கஃப், அது அப்படியே அருந்து போச்சு. இந்த இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாம் இருப்பானே, அவெல்லாம் போய் நேரம் ராஜா கிட்ட சொல்றான். அவனுக்கு அப்போ கூட போச்சு, புத்தி எப்படி போறது. ஓ, உங்களுக்கு பாட்டை தவிர மந்திரம்லாம் கூட மாய மந்திரம்லாம் தெரியுமான்னு கேட்குறான். மறுபடியும் சங்கிலியால கட்டுறான். சேவகர்கள்லாம் மறுபடியும் பண்ண, என்னை புகழ்ந்து ஒரு பாட்டாவது பாடாத வரைக்கும் உங்களை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.